ஹலோ ஹாய் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் கூட வேலை பார்க்குற மேபல் மிஸ் அவங்களுடைய பொண்ணு, என்னுடைய ஸ்டூடெண்ட் கூட கம்மாக்கில் நான் வேலை பார்க்கும்போது அவளுடைய திருமணத்தையும் அவளுடைய நிச்சயதாம்பூலத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்கேஜ்மெண்ட்டையும் வெட்டிங்கையும் பொண்ணு ரெடியாக என்கேஜ்மெண்ட்டுக்கு நிற்கிறா. மாப்பிள்ளை வந்தாச்சு. மாப்பிள்ளை வரவேற்பு இப்போ நம்ம பார்க்கலாம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு கொண்டு வந்த ஷிஃப்டெல்லாம் பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் சாரியை மாற்றிட்டு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதுகரையை ப்ரேயர் பண்ணி எல்லாத்தையும் தொடங்கி வைக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் சாரியை பொண்ணு மாற்றிட்டு வந்துட்டாங்க. இப்போ மாமியார் அவளுக்கு மாலை போட்டாங்க. இப்பொழுது பைபிள் மாற்றுறாங்க. பொண்ணு அவளோட பைபிளில் மாப்பிள்ளைக்கும், மாப்பிள்ளை பைபிளில் பொண்ணுக்கும் கொடுத்து ஃபஸ்ட்டு வேதாகமத்தை மாற்றிக்கிறாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரம் மாற்றிக்க போகிறாங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கு மோதிரம் போட்டு விட்றாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டு விடுறது. இதுதான் கிறிஸ்தவ மரப்படி நடக்கிற என்கேஜ்மெண்ட்டு. இப்படி இனிமையாக பைபிள் மாற்றினதும் மோதிரம் மாற்றிக்கிட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில ப்ரோக்ராம் நடந்தது. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். மாப்பிள்ளையும் பொண்ணையும் சில கேள்விகள் கேட்டு விளையாட்டு வச்சாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது கேள்வி, அவங்க பார்க்குறாரு காப்பி ரெண்டாவது கேள்வி, அதிக நேரம் ஃபோனில் பேசுறது நீங்களா அவங்களா? அவருக்கு பிடிச்ச ஸ்வீட் நீங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் அவங்க. ஃபேமிலி பற்றி ஃபேமிலியை பற்றி கேட்குறேன் நான். அவங்க ஃபேமிலியிலேருந்து உங்கள்கிட்ட யார் அதிகமாக பேசுறது அவங்க எழுதுங்க, இல்லைன்னா ஜீரோ போட்டுருக்கேன். இந்த பாட்டி தாத்தா அவங்க பேர் எழுதுங்க. யாரும் ஒருத்தர் யார் உங்கள்கிட்ட பேசுனாங்க ஃபஸ்ட்டு? ஏன்னா திருமறையை சாருங்க, தயவுசெய்து சொல்ல மாட்டாங்க. வேணும், திருமறையில் எத்தனை புத்தகம் இருக்கிறது? கிறிஸ்தா இல்லையா? ரெண்டாவது கேள்வி, அதிக நேரம் பேசுறது ஜான் தானே, கிறிஸ்தா இல்லையா? ஏன்னா ஜானுக்கு பிடிச்சது சாக்லேட் எழுதியிருக்காங்க. ஏன்னா நாலாவது கேள்வி பதில் எழுதலை. ஹாமினி புக்குன்னு கேட்டேன். ஐயா நீங்களே நம்பர் சொல்லுங்க. அதிக நேரம் உண்மையை ஒத்துக்கிட்டார். நான் ஜான் தான், நான் தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன் அப்படின்னு. அதிக நேரம் பேசுறது ஜான் தான். ஓ, இவங்களுக்கு பிடிச்சது பட்டர்ஸ்காட்சா, கூட்டிகிட்டு போய் என்கேஜ்மெண்ட்டு இனி தான் முடிஞ்சுது. காலையில் மறுநாள் காலையில் வெட்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. மணமகள் பொண்ணு வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு கிளம்ப தாய்மாமன் அவளுக்கு மாலை போடுறாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பேரண்ட்ஸ் பிள்ளை ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ சர்ச்சுக்கு எல்லோரும் கிளம்ப ரெடி ஆயிடுச்சு. சர்ச்சில் நேராக தாலி கட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். பொண்ணு சுற்றி ஃப்ளவர் ஹெல்ஸ் ரொம்ப அருமையாக ட்ரெஸ்ஸஸ் ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. ஒன்று போல் அழகாக கலரில் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது எல்லோரும் சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. தாலி கட்டு நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுது. இப்போ மண்டபத்துக்கு வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளையை எதிர்பார்த்துட்டு உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
call for a grand celebration. தாலி கட்டி முடிஞ்சு நம்ம சர்ச்சிலேருந்து நேராக மண்டபத்துக்கு மணமகளும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அழகாக பட்டு சேரி உடுத்தி மணமகன் 2 பேரும் கேக் கட்டிங்க்கு ஆயத்தமானாங்க. அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கேக் கட்டிங் முடிஞ்சு ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடந்தது, பார்ப்போமா? ஃப்ளவர் கேர்ள்ஸ் ரொம்ப அருமையாக ஒரு கிறிஸ்டின் சாங்க்கு டான்ஸ் ஆடினாங்க. பாட்டு கிளியராக இல்லாதனால மியூசிக் போட்டிருக்கேன். ஃப்ளவர் கேர்ள்ஸ் ரொம்ப அருமையாக ஒரு கிறிஸ்டின் சாங்க்கு ஆடி முடிச்சிட்டாங்க. ஆடுற ஃப்ளவர் கேர்ள்ஸும் நம்ம சக டீச்சர் பொண்ணுங்க தான், ரொம்ப அருமையாக ஆடினாங்க. ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில முதலீடாக மூலதனமாக மாற்றுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் என்பது தேவனோடு கொண்டுள்ள உறவு, தேவனோடு கொண்டுள்ள தொடர்பை அடிப்படையாக காட்டுகிறது. ஏன் நான் ஜெபத்தை இதாக மாறி இப்படி மிக இனிதாக என்கேஜ்மெண்ட்டும் வெட்டிங்கும் நடந்தேறியது. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோம். விஜிஎஸ் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நன்றி.